வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருச்சி சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பட்ஜெட் இன்டீரியர் தான். இது பார்த்திங்க அப்படின்னா ரோஹினி அப்பார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட். இதில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணி இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இப்போ பிஃபோர் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தான் நம்ம கைக்கு ஹேண்ட் ஓவராக கொடுத்துருக்க சைட்டு. ஸோ இதில் என்ன இருக்குது, நாங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆஃப்டர் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கிச்சன் தான் இருக்குது. கடப்பாக்கல்ஸ் மட்டும் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே எந்த ஒரு டோர்ஸுமே இல்லை. ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வுட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கம்மியாக கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஃபுல் பெயிண்டிங்கே வந்து நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டோம். அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே இதில் ஜாஸ்தியாக கொடுக்கலங்க. இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு ஷூ ரேக்கும் தான் கொடுத்துருக்கோம். இது 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டு. இது ரோஹினி அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இப்போ ஆஃப்டரோட வியூ நம்ம பார்ப்போம். லிவிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டிவி யூனிட்டும் ஃபால் சீலிங்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூட ஒரு ஷூ ரேக்கு, அதோடு வரக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். ஃபர்னிச்சர் எல்லாமே கிளைண்ட் சைடில் இருந்தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த சோஃபாஸோ இல்லை அந்த 4 சீட்டர்ஸோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணதில்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டிசைன் பண்ணது. பிஃபோர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் தெளிவாக தெரியும். ஸோ இது மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட். ஆல்ரெடி கோயம்புத்தூர் சைட்டில் இது ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த மாடல் வந்து கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவங்க இதே சேம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட சைஸுக்கு இதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்பயுமே கீழே வந்து ஒரு 3 ஸ்டோரேஜஸ், அதுக்கு மேலே ஒரு 3 ட்ராவர்ஸ்னு 6 வந்து ஸ்டோரேஜஸாக இருக்குது. சென்டரில் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் வச்சு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ ரிமோட் அக்சஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வர எல்லா டோர்ஸுமே பார்த்திங்கன்னா 2mm எட்ஜ் பேண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கையை கிழிக்காத ஒரு எட்ஜ் பேண்ட் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும் மிஷினரியில் வந்து. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெயிண்டிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக ஃபால் சீலிங்கு, அப்புறம் டிசைனர் ஷெல்ஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்ட்ரோபும் லாஃப்ட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்டு வந்து கிளைண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டதுங்க. ஒரு நல்ல மீடியமான ஃபால் சீலிங் டிசைன், அதோட லைட்ஸு, பெயிண்ட்ஸு எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வால் மட்டும் நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் டெக்ஸ்சர் பெயிண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா வுட்டிலே வரக்கூடிய டெக்ஸ்சர், வுட்டிலே வரக்கூடிய ஒரு டார்க்கும் ஒரு ஒயிட்டும் மேட்ச் பண்ணி இந்த வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வுட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஐ கிளாஸி லேமினேட்டில் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல் வார்ட்ரோப்க்கு லாக் இருக்குது. அதுக்குள்ளே 2 ட்ராவர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது கடப்பாக்கல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால, ஸோ இது கடப்பாக்கல் இருக்கிறதுனால உள்ளுக்கு 2 ட்ராவரும் மேலே ஒரு ஹேங்கிங் ராடு மட்டும் கொடுத்துருக்கோம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாக்ஸ் டைப்பில் பண்ணிங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். பட் இந்த மாதிரி கடப்பாக்கல்லில் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரேட் வைஸில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். பட் உள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் பார்க்கும்போது நம்ம பாக்ஸ் டைப்புக்கும் கடப்பாக்கல்லுக்கும் ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மாடுலர் கிச்சன். ஸோ பிஃபோர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இதோட ஆஃப்டர் லுக் வந்து உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக வால் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைட் சிம்னி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஹாபு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் ஹேண்டிலில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ப்ரொஃபைல் அலுமினியம் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சிங்க்கு கீழே லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். எப்பயும் வரக்கூடிய ஒரு பேசிக்ஸ் 6 அக்சசரிஸ் இதுக்குள்ளே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வுட்டனில் வரக்கூடிய ஒரு கிளாஸி ஃபினிஷ். மேலே கட்லரி, அப்புறம் எப்பயும் போல் கப் அண்ட் சாசர், அது கீழே வந்து பிளேட் ட்ராக். ஸோ பேசிக் 3 அக்சசரிஸ். அதுக்கப்புறம் பாட்டில் புல் அவுட், அப்புறம் டஸ்ட்பின் இருக்க ஏரியாவில் டிட்டர்ஜென்ட் புல் அவுட். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸாக வரதுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பேசிக்ஸாக கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா வரக்கூடியது இந்த ரைஸ் பாக்ஸு, அந்த மாதிரி ஸ்டோரேஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வரக்கூடியது. வால் பாக்ஸில் ஸ்டார்டிங் ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா பக்கத்தில் சிம்னி இருக்கிறதுனால, ஸோ டோர் திறந்தால் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அந்த இடத்த ஓப்பன் பாக்ஸில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா டோர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம். எல்லாத்துலேயுமே மிடிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கும். இது அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ளாப் ஓப்பன் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் வித் ஃப்ளாப் ஓப்பன். பார்க்க ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க இந்த இடம். வாட்டர் ப்யூரிஃபையர் அவங்களால அந்த இடத்துல வைக்க முடியாதனால இங்கே மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்ஸ் போட்டிருந்த அந்த ஃபுல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட் டோர். ஸோ லாஃப்ட் டோர் கம்ப்ளீட்டாக பேஸ் யூனிட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர். மிடில் வால் யூனிட்டில் இருக்க கலரை வந்து நாங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் கடப்பாக்கல் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஏரியாவில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2த்துக்குமே லாக் கொடுத்துருக்கோம். ஸோ லாக் பர்பஸ் இருக்கிறதுனால உள்ளே இது வச்சுருந்தாலுமே லாக் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம்லேயுமே நம்ம பெயிண்டிங் ஃபுல்லாக, அதாவது இந்த பில்டிங்க்கே பெயிண்டிங் இந்த ஃப்ளாட்டுக்கே ஃபுல் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணியிருக்கோம். இதில் ஒரு வால் பார்த்திங்கனாக்கா டிசைனர் வால் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிட்ஸுக்கு மாதிரி. அதுக்கப்புறம் எப்பயும் போல் இதில் பார்த்திங்கன்னா வார்ட்ரோபும் லாஃப்ட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் கூட இருக்குது. அது கூட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். இது பாக்ஸ் டைப்பில். ஸோ இங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்திங்கனாக்கா கடப்பாக்கல் தாங்க. ஸோ மேலேயும் கடப்பாக்கல், கீழேயும் வந்து கடப்பாக்கல் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உள்ள 2 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ராவர்ஸ்க்கும் லாக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோருக்கும் லாக் கொடுத்துருக்கோம்.
இது பார்த்திங்க அப்படின்னாக்கா Black அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வார்ட்ரோபின் லாஃப்ட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாஷ்பேஷன். ஸோ லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வாஷ்பேஷனை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கில் டைலாக இருக்கட்டும், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய கிரானைட்டாக இருக்கட்டும், அது கீழே இருக்கக்கூடிய கடப்பாக்கல், அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய வாஷ்பேஷன்னு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளே கொடுத்ததுங்க, மிரர் முதற்கொண்டு. ஸோ டைனிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வுட்டன் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு லைட் அண்ட் பெயிண்ட் ரெண்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஓவரால் ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பாய்.